இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான, நியூட்ரியன்ட் ரிச்சான ஏபிசி ஜூஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத ரெகுலரா குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம பூஸ்ட் பண்ணும். இதுல ஆப்பிள், கேரட், பீட்ரூட் எல்லாமே ஆட் பண்றதுனால ரொம்பவே நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கும். வாங்க எப்படி பண்றது? என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். 1 ஆப்பிள் எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 கேரட் சின்னதா இருந்தா. அதுக்கப்புறம் 1 பீட்ரூட் எடுத்துக்கலாம். இந்த மாரி தோல் சீவிடலாம். பீட்ரூட் தோல் சீவியாச்சு. இப்ப ஆப்பிளோட தோலையும் நம்ம சீவிடலாம். ஆப்பிள் சேர்க்கறதுனால நம்மளோட ஏபிசி ஜூஸ் வந்து நல்ல புளிப்பா சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம எடுத்திருக்க 3 சின்ன கேரட் அதோட தோலையும் சீவிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஆப்பிள், 1 பீட்ரூட், 3 கேரட். இப்போ எல்லாத்தையும் சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். எப்படியும் இத நம்ம மிக்ஸில தான் போட்டு அரைக்க போறோம். அதனால ஓரளவு சின்ன பீஸா கட் பண்ணா போதும். நம்ம எடுத்திருக்க கேரட்ட கட் பண்ணியாச்சு. அடுத்து பீட்ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாரி ரஃப்பா கட் பண்ணாலே போதும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாரி ஜூஸா பண்ணி குடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். நம்ம சேனல்ல இதே மாரி பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ், வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுருங்க. அப்பதான் மேலும் போடக்கூடிய பல வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். அடுத்து நம்ம எடுத்திருக்க ஆப்பிளையும் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸா. இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இத நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, ஒரு தடவ அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்போ இத ஒரு ஒயிட் கிளாத்ல இந்த அரைச்சு வச்சிருக்க ஏபிசி மிக்ஸ அப்படியே சேர்த்துரலாம். இப்போ நம்ம இத பிழிஞ்சு எடுக்கும்போது, நம்மளுக்கு ஜூஸ் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிருக்கு பாருங்க. நீங்க இத இப்படி துணியில போட்டும் பிழிஞ்சு எடுக்கலாம். இல்லாட்டி வடிகட்டி வச்சும் வடிகட்டிக்கலாம். நம்ம ஜூஸ் மட்டும் இந்த மாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான, நியூட்ரியன்ட் ரிச் ஆன ஏபிசி ஜூஸ் ரெடி. இத குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நம்ம எடுத்திருந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட்க்கு 2 கப் அளவுக்கு ஜூஸ் வந்தது. உங்களுக்கு இத விட அதிகமா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் ஆப்பிள், கேரட், பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.